நவகிரகத்தில் உள்ள செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக பிறக்கின்றது. புது ஆண்டு புதன்கிழமை அன்று தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் உதயமாகின்றது. இந்த பூராட நட்சத்திரமும் தனுசு ராசியும் இந்த 2025 ஆண்டு முழுமையாக ஆளுமை செய்கின்றது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த 2025 9ஆம் என்று வருவதால் அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால், செவ்வாய் பகவான் இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசியில் இருப்பதால் நாம் மிக மிக முக்கியமான வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அனைவரும் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டிற்கான பலன் என்பது தனி பலனாக இருந்தாலும் இது ஒரு ஆண்டிற்கான வழிபாடு, இது ஒரு ஆண்டிற்கான பரிகாரம். உங்களுக்கு எந்த திசா புத்தி நடந்திருந்தாலும் சரி, எது எப்படி நடந்திருந்தாலும் சரி, இந்த 2025ஆவது ஆண்டு நீங்கள் மிக முக்கியமான சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும், சில வழிபாடுகளை செய்ய வேண்டும்.